ஐயோ இதான் ஒரு வீடு போலங்க. அங்கே அவர் திறக்கிறது அவர் வீட்டுக்கு கதவு இல்லை. அப்புறம் நம்ம எதிர்காலம். அப்போ நாளைக்கு ஃபுல் ஃபார்மில் இறங்கிடலான்னு சொல்கிறீங்க. ஏன் காலிங் பெல் அடிச்சிங்க? கூப்பிட்றது தான் சார். என்ன வேணும்? நாங்கள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு அடிப்படையாக நிறையா தேவைப்படுது. உங்களால் முடிஞ்சதை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கா? ஆமாம் சார். உள்ள வாங்க. ரெடியாக இருங்க, ஷேக் ஆகாமல் எடுங்க. எவ்வளோ காசு வேணும்? உங்கள் இஷ்டம் சார். உன் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிற, எவ்வளோ கோல்டு இருக்குது எவ்வளோ கேஷ் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிற, இல்லை சதறிடும். சொல்கிறியா இல்லை சுடட்டுமா? சுடு சுடு சுட்ரா 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 சுடு. இது சுடாதுங்க. டம்மிங்க என்ன சார் இது? உங்களை பயமுத்தலான்னு வந்தா எங்களை பயமுத்திட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த மெசேஜை படிங்க. காணவில்லை. படிச்சுட்டா நம்ம சேனல் மூலிமா
அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுப்போமா? ஆஹா, நம்ம 2 பேரையும் போலீஸ் கொண்டு போய் கடத்தி வச்சு காசு சம்பாதிக்கீங்கன்னா வெள்ளு வெள்ளுன்னு வெளுப்பானுங்க. கண்டென்ட் ரெடி. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராங்க் வீடியோ பாருங்களேன், எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கெலாம் நம்மள்ட்ட காசு இல்லை. நான் இதே மாதிரி பண்ண சொல்லல, அதில் உள்ள கான்செப்டை பாருங்கள். இவனுங்க ஃபாரின் கண்ட்ரிலலாம் இதே ஒரு பொழப்பாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏதாச்சும் ஹாரர் படமோ த்ரில்லர் படமோ ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறானுங்க பாருங்கள். இவனுங்க பண்ணுற எல்லா வீடியோலையும் காமன் ஆக்குற ஒரே விஷயம் பயம். அவங்க உண்மையிலே பயப்படுற வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி பயம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு பார்க்குறவங்க ரசித்து ரசித்து பார்ப்பாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் பப்ளிக்காக பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. ஒன்று போலீஸ் வரும், இல்லைன்னா அங்கே இருக்கவங்களே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் நார்மலு. அதெல்லாம் பண்ணுறது தான். அதுக்கு பதிலாக நம்ம ரேண்டமாக யாராச்சும் சூஸ் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்களே மாட்டி விட்டோம்னா ஒரே பாட்டில் பெரிய ஆளாயிடலாம். ஓகே, பட் ப்ராங்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? நம்ம ஒன்றும் தப்பு பண்ண போகல, எல்லாம் ஒன்று பண்ண போகிறோம். அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் சாரி இது ஜஸ்ட் ப்ராங்க் ஷோன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஈஸி. நல்லா இருக்கு, நமக்கும் சேஃபாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது வேணாம், வேற வைங்க. பாஸ் இது ஓகே.
முன்னாடி வந்து அப்படியே அந்த கேமரா தெரியுதான்னு பாருங்கள். கேமரா இருக்கிறதே தெரிலல. ஆ சாரி சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம். சும்மா வீட்டில் வந்து ஒரு ப்ராங்க் பிளான் பார்த்தோம், சொதப்பிடுச்சு சார். சாரி சார், நாங்கள் போகிறோம். ஜி ஒரு நிமிஷம் சார். அப்படியே அந்த கேமரா பார்த்து நல்லா கிளப்புறாங்க பீதியை அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி என்ன சொல்லிட்டேன்? சாரி சார், நான் கிளம்பிடுறோம். சாரி சார். போ. போக முடியாது. என்ன சார்? வெளியில் போக முடியாது. நாங்கள் தான் ப்ராங்க்னு சொல்லிட்டோமே சார், நாங்கள் கிளம்புறோம். போ போ. போனால் சுட்டுருவேன். சிரிப்பு அதான் டம்மி கண்ணாச்சு, அது எப்படி சுடும்? ஆ ஐயோ, சுட்டுட்டையா? ப்ரோ, என் உயிர் சும்மா போயிடக்கூடாது ப்ரோ. போனால் நம்ம சேனலுக்காண்டி தான் இருக்கணும். கேமரா எடுத்துட்டு வாங்க. நான் பேச நினைக்கல, பேசுகிறேன். ஏதாவது சொல்லிட போகிறேன். அந்த ஆளே சுட தெரியாமல் தான் சுட்டிருக்கான். புல்லட் லைட்டாக தான் உடச்சிட்டு போயிருக்கு. உனக்கு ஒரு மயிரும் இல்லை. அப்போ எனக்கு எதுவும் இல்லையா? ஷேட். சாரி, சுட்டது இவர் மேலே படும்னு நான் நினைக்கல. படும்னு நினைக்கலையா? அதே மாதிரி சொல்லிட்டு நான் உன்னை சுடட்டா? ஆ, சுடு 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 அவனை சுடு, மேல சுடு. சுட்டு தொலைங்க. வந்ததுலேருந்து சுடு சுடுன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே நடந்ததை நான் வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னால் உங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. நீங்கள் பயப்பட வேணாம். எங்களை ஆளை விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் கிளம்புங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் எனக்காண்டி நான் பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டே இருங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதான் நிறையா பண்ணிட்டீங்களே, வந்து உட்காருங்க. எப்படியும் அவன் விட்டு தொலை மாட்டான். வேணுமா? அப்படியே எனக்கும் ஒன்று வலிக்குதுங்க, ப்ளீஸ். தேங்க்யூ.
நீங்கள் காலிங் பெல் அடித்த போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த கண் எடுத்து கரெக்டாக சொல்லலான்னு போனேன். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. இதுக்கு லேட்டாகவே வந்திருக்கலாம். சூசைட் பண்ணிக்க போனீங்களா? ஏன்? இப்படி மென்டல் தனமாக இருந்தால் சூசைட் தான் பண்ணிக்கணும். எப்படிங்க இருக்கீங்க இந்த வீட்டில்? எனக்கு என்னமோ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்குள்ளே நீ செத்துருவியன்னு தோணுது. பேசுங்க பேசுங்க. எதுக்கு சூசைட் பண்ணிக்க போனீங்க? லவ் பண்ண பொண்ணு வேற முடியாது படுத்துட்டாளா, இல்லை கடன் பிரச்சனை தாங்காமல் பொண்டாட்டி அவங்ககிட்டயாச்சும் வித்துட்டிங்களா? இதுக்கு அவர் சுட்டுட்டே செத்துருக்கலாம். ஏங்க அவரை வெறியேற்றுற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க? இல்லை, அவர் கேட்கட்டும். அது மாதிரி யாராச்சும் இருந்தால் தானே கோவம் வரத்துக்கு. ஓ, அப்போ தனியாக தான் இருக்கீங்க. அப்புறம் என்னங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதானே. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ கோடி செலவு பண்ணிகிட்ருக்கான். நம்மக்கிட்ட அவ்வளோ காசாக இருக்குது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உயிர் போனால் மயிராச்சுன்னு விட்டுடலாம். காசு போனால் வருமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்களா? என்ன சார்? கொலைங்க, கொலை. கத்தி வச்சு உடம்பெல்லாம் கிழிப்பாங்களே, அது மாதிரி. அடையாங்க, நான் ரத்தத்தை இப்போ தான் பார்க்குறேன். நான்லாம் படத்தில் பார்க்குறதோட சரி. நீங்கள்? நானும் படத்தில் பார்க்கறதோட சரி. அப்பப்போ யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோஸ் வந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். பயந்துட்டீங்களா? சார், நாங்கள் கிளம்புறோம். 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. என்ன சார் சும்மா சும்மா கன் எடுத்து காட்டிகிட்டு இருக்கீங்க? கன்று வச்சிருக்கதே இல்லீகல். அது இல்லாமல் இவனை சுட்டிருக்கீங்க. இது போலீஸ் தெரிஞ்சா என்ன தெரியும்ல? போய் சொல்லு. இங்கேருந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயும் நான் செத்துருவேன். அதுக்கப்புறம் பிரச்சனை. எங்களுக்கு தான் சொல்கிறீங்க. உங்கள் பேச்சுக்கிட்ட இங்கே உட்காந்தோம்ல, எங்களுக்கு தேவை தான். நாங்கள் கிளம்புறோம். ஏய் இந்தரா. சாரி. ப்ளீஸ். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். எப்படி நம்ம சொல்கிறீங்க? என் மேலே ப்ராமிஸா? நீங்களே கொஞ்ச நேரத்தில் செத்துருவீங்க. போய் செத்து தானே பண்ணுறீங்க. சி, இங்கே பாருங்க. நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும்? எங்களுக்கு இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் அவங்கள வர சொன்னேன் வீட்டுக்கு. நான் பாட்டுக்கு சுட்டுட்டு செத்துருப்பேன்ல, ஏன் தடுத்தீங்க? ஐயோ, நாங்கள் தடுக்கவே வரலங்க. நாங்கள் வந்ததே வேறோட அளவுக்காண்டி. அதனால தான் இப்படி இல்லை. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு எங்களை எதுவும் மாட்டிட பார்க்குறீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் கொடுங்க. நான் ஒரு தப்பு பண்ணேன், அது சரியா தப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது ஒரு மாதிரி தலையில ஏறி வெறியேத்துது. உங்களுக்காண்டி என்னென்னமோ பண்ணிட்டோம். சொல்லுங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு பேசினா. உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னான். நானும் போனேன். போனால் ஒரே ரத்தம். என்னடான்னு கேட்டேன். தலை தனியாக உடம்பு தனியாக இருந்துச்சு. ஒரு 8 இல்லைன்னா 9 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்துருக்கான். ஒன் பேட் டே he went a mad, stupid and crazy fellow. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி மொத்த வெறி திறந்து காட்டியிருக்கான். ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சுன்னு சிரஞ்சியில் அதில் டோஸ் ஏற்றி இறக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டோஸ் கம்மியாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு மயக்கம் தெளிஞ்சு வழியில் கத்த ஆரம்பிச்சிருக்கு. கத்துனது எங்கே வெளியில் கேட்டுருமோன்னு கத்தியில் அதை எடுத்து வெட்டு. பாவம்
சின்ன குழந்தைல தலை தனியாக வந்துருச்சு. உடம்பு மட்டும் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துடிச்சுக்கிட்டு இருந்த உடம்போடு he fucked up like a bitch. Pardon me for using a word bitch. மொத்த விரியும் அடங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் பண்ண தப்பே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. தென் he made a call to me. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்டை? அந்த குழந்தைய வெட்டின கத்தி இருந்துச்சு, ரத்தம் காயாம. அதை எடுத்து துண்டு துண்டு துண்டா வெட்டிட்டேன். வெறித்தனம் சார், கொடுத்துட்டீங்க. அந்த குழந்தையையும் உங்கள் ஃப்ரெண்டையும் என்ன சார் பண்ணீங்க? 2 பேர் பாடியும் கரைச்சிட்டேன், ஒரு எலும்பு கூட மிஞ்சாத அளவுக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா சார்? அந்த புறம்போக்குக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா அம்மா இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஸ்டில் நவ். சொல்லியிருக்கலாமே சார். வேணாம், என்னைக்காச்சும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க குழந்தை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையிலே இருக்கட்டும். சார், நீங்கள் பண்ணது தான் கரெக்டு, எந்த தப்பும் இல்லை. இல்லை சார், என்னால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அதுவும் இல்லாமல் நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன். இது லாஜிக்கே இல்லை சார். நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் வந்தது தப்பு பண்ணவங்களாம் ஃப்ரீடமாக சுத்த தான். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு சாக போகிறேன்னா என்ன சார்? அப்படியே நீங்கள் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போங்க, நடந்தது சொல்லுங்கள். அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். பி கிளியர் ஆன் ஒன் திங். நம்ம பண்ண தப்புக்கு அடுத்தவன் தண்டனை கொடுக்குறத விட நம்மளே தண்டிச்சுக்கணும். ஏன்னா நம்ம பண்ண தப்பு நமக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, ஆனால் அது மாதிரிலாம் யாருமே இப்போ இல்லை சார், இருக்கவும் முடியாது. திருடுறவனுக்கு ரேப் பண்ணவன் பார்த்தா அவன் பண்ண தப்பு சின்னதாக தெரியும். ரேப் பண்ணவனுக்கு கொலை பண்ணுறவனை பார்த்தா அவன் பண்ண தப்பு சின்னதாக தெரியும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்கு போய் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓ, அப்போ நான் பண்ணது தப்பில்லைன்னு சொல்கிறீங்களா? கொலைக்கு கொலை தான் சார் தீர்வு. நீங்கள் சொன்ன ஃபார்முலா தான். நம்ம பண்ண தப்பு நமக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிங்க, எல்லாம் தெளிவாயிடும். நாங்கள் கிளம்புறோம், வா. சார், தண்ணி கிடைக்குமா குடிக்க? ஒரு நிமிஷம். வந்ததுக்கு ப்ராங்க் பண்ணமோ இல்லையோ, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம். என்ன சொல்கிறேன்? ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்னேன்? கண்டென்ட் யோசிக்கிறேனோ இல்லையா, கம்பெனி ஆகிட்டோன்னு சொன்னில்ல. நீ கொடுத்த கண்டென்ட் அப்படி தான் இருக்குது, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டான். என்ன?
கேட்டு ஓப்பன் பண்ணீங்க? என்ன சார் இது? ஏன் ஓப்பன் பண்ணீங்க? அங்கே பிளட்டு வந்துச்சு, அதனால தான் ஓப்பன் பண்ணேன். சொல்லுங்கள். யார் சார் அது? உங்ககிட்ட நான் கேட்ட டைம் முடிஞ்சிருச்சு. கிளம்புங்க. என்கிட்ட பேசினது, என்னை பார்த்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. கிளம்புங்க. அந்த குழந்தை எப்போ இறந்துச்சு? டேட் சொல்லுங்கள். கிளம்புங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே போய். உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னது போய். ரேப் பண்ணதான் சொன்னது, கொலை பண்ணதான் சொன்னது எல்லாமே போய் தானே? சொல்லுங்கள். என்னங்க சொல்கிறீங்க? அதை பண்ணது எல்லாமே இவர் தான். சாரி, இவன் தான். யாரோ பண்ண மாதிரி சொல்லி நீ பண்ண தப்புலேருந்து தப்பிக்க பார்க்குறீல? உண்மையை சொல்லுங்க. என்னங்க அமைதியாக நிற்கிறீங்க? கேட்குறோம்ல, சொல்லுங்க. பெரிய இவன் மாதிரி பேசுனீங்க, சொல்லுங்க. வெளியே போடா. ஏய், நீயும் வெளில போடா. இங்கே எவனும் இருக்கக்கூடாது. ஒழுங்கா கண்ணை கொடுத்துரு. ஆ, எவ்வளோ நேரம் சுடு சுடு சுடுன்னு சொன்னேன். இப்போ உண்மையை சொல்கிறேன். நான் சுடணும். என்ன கொள்ள நீ யாரா? ஓ, அப்போ அந்த குழந்தையோட அப்பா அம்மாட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு தான் கொன்னியா? இவ்வளோ நேரம் நல்லவன் மாதிரி பேசுனேன். அவன் பண்ண தப்பு அவனுக்கு தான் தெரியும்னு. இப்பயும் அதான் சொல்கிறேன். அவன் பண்ண தப்பு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் எவனும் அவன் பண்ண தப்பு ஒத்துக்க மாட்டான். நான் பண்ணேன், அதான் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. நீயும் ஸ்டார்டிங்கில் நல்லவ மாதிரி பேசின, இப்போ வந்து என்னை கொல்லணும்னு கெட்டவ மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜி, என்ன ஜி, நாங்கள் 2 பேரும் நீங்கள் பேசுனதை பார்த்து உண்மையிலே உங்களை நல்லவன்னு நம்பிட்டோம். இப்போ எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் அதே மாதிரி பேசுனீங்கன்னா இது லாஜிக்கே இல்லை ஜி. நம்மளாம் சினிமாவில் மட்டும் தான் லாஜிக் மிஸ்டேக் பார்க்கணும், லைஃப்பில் பார்க்கக்கூடாது. எப்படியா இருந்தாலும் நீயும் நல்லவன் கிடையாது, நீயும் நல்லவன் கிடையாது. நீ பண்ண தப்ப இவன் பண்ண தப்போட கம்பேர் பண்ணி பார்த்தா உன்னோட தப்பு ரொம்ப சின்னதாக தெரியும். நீ என் தப்புலேருந்து உன் தப்பை கம்பேர் பண்ணினா என்னோட தப்பு பெருசாக தெரியும். நானும் என்னோட தப்பை இன்னொரு பெரிய தப்போட கம்பேர் பண்ணி பார்த்தேன். என்னோட தப்பும் உங்கள் தப்பு மாதிரி தான் ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ அவசரப்பட்டு உனக்கு சுட்டன்னு வச்சுக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ரிவெஞ்சு ரிவெஞ்சுன்னு. வாங்க உட்காருங்க. ஸ்டூடெண்ட் போகிறா. வாங்க உட்காருங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், உட்காருங்க. நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன். நீங்கள் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் ஒன்று சொல்லணும். அது சரியாக தப்பான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய்கிட்டே இருப்போம். நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டு தான். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு வேளை இறந்து போனவங்க அம்மா தான் அந்த குழந்தைய பிறந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? உண்மைதான் ப்ரோ. நீ கெடுத்த வெறியில் தலையை வெட்டிட்டு துடிச்சிட்டு இருந்த உடம்பு தீ வெறியோட பண்ணில. அது வேற யாரும் இல்லை, உன் அம்மா தான்.
இப்பயும் நீங்கள் உயிரோட தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண தப்ப நீங்களே உங்கள் வாயால் சொல்லிவிட்டு உங்கள் உயிரை நீங்களே மனசார எடுத்துருங்க. டேய், ரெடியா? ஆ ஓகே தானே ஓகே. ப்ரோ? ஓகே தானே? ரெடி ரெடி எடு எடு. ஒரு 8 இல்லைன்னா 9 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பண்ண தப்புக்கு கவர்மெண்ட்டோ இல்லை வேறு யாராவது தண்டனை கொடுக்குறதுக்கு பதிலாக நாமளே இதை பண்ணிக்கலாம். அடுத்தவங்க பண்ணால் தான் அது கொலை. நமக்கு நாமே பண்ணிக்கிட்டா அது கொலை கிடையாது. நீங்கள் வேறு யாராச்சும் தப்பு பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் சூசைட் பண்ணிக்கணும் ஆனால் அதுக்கான தைரியம் எனக்கு இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் ஹெல்ப் பண்ணும். நாங்கள் தப்பு பண்ணுறவங்கள சூசைட் பண்ண வைக்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா வேறு யாராச்சும் தப்பு பண்ணாமல் திருந்திடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எங்களோட இந்த சேவை உங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் கொலையோட இல்லை தற்கொலையோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். சேவை உங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் கொலையோட தற்கொலையோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். தலைவா, லைக்ஸு சப்ஸ்கிரைப்ஸு கமெண்ட்ஸ்லாம் ஆனால் பறகுது. ஆஃபீஸை கொஞ்சம் பெருசாக்கலான்னு பார்க்குறேன். அது இருக்கட்டும், இன்னொரு நல்ல பர்ஃபார்மர்னு நான் நம்பினேன்ல. இங்கே வாங்க. ஒருத்தர் சவுண்ட் விட்டதுக்கே இப்படியா நடுங்குவ? ஹலோ, அந்த இடத்துல நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன். கிழிச்ச. நீங்கள் கொஞ்சம் வாங்களேன். இல்லை வாங்க, யோ பய. இப்போ நான் பண்ணி கட்டுறேன், வாங்க. பயப்படாதீங்க, வாங்க. நான் இப்போ மேட்டரில் எப்படி பயப்படுறீங்கன்னு மட்டும் பாருங்க. வீட்டில் எவ்வளோ கோல்டு வச்சுருக்க, எவ்வளோ கேஷ் வச்சுருக்க சொல்லு, இல்லை சுட்டுருவேன். சுடு 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 சுடு.
Yes, I am crying, baby. Yes, I am dying, baby. Yes, I am crying, baby. I am dying, baby. Just going through life